Good morning student. In this next topic, error in measurement. The uncertainty in a measurement is called error. சரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டினில் ஃபாலோ பண்ணிக்கிங்க. எரர் அப்படின்னா அன்சர்டனிட்டி இன் ஏ மெஷர்மெண்ட். சரி, அதாவது எந்தெந்த சிஸ்டத்தை மெஷர் பண்ண முடியலையோ அதெல்லாம் அன்சர்டனிட்டி. சரி, அன்சர்டனிட்டி இன் ஏ மெஷர்மெண்ட் இஸ் கால்டு எரர், பிழைன்னு அர்த்தம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர் கொடுத்துருப்பாங்க. ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர் அண்டு கிராஸ் எரர் ஆர் த 3 பாசிபிள் எரர் ஃபார்ம் ஆகும். ஒரு சிஸ்டம் இருந்தது அப்படின்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இருந்தது அப்படின்னா அதில் ரேண்டம் எரர், சிஸ்டமேட்டிக் எரர் அண்டு கிராஸ் எரர். ரேண்டம் எரர் மீன்ஸ் சமவாய்ப்பு பிழை. சிஸ்டமேட்டிக் எரர் தென் அமைப்பில் ஏற்படும் பிழை அண்டு கிராஸ் எரர் சுழி பிழைன்னு. சரி, இந்த 3 பாசிபிள் எரரை ஃபாலோ பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டமேட்டிக் எரர் இருக்கும். சரி, சிஸ்டமேட்டிக் எரர் அப்படின்னா அமைப்பில் ஏற்படும் பிழைன்னு அர்த்தம். சரியா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம கலெக்ட் பண்ணும்பொழுது அது ஒரு சிஸ்டம்னு சொல்லலாம். அந்த சிஸ்டத்தில் என்ன எரர் ஃபார்ம் ஆகுங்கிறத கொடுத்துருப்பாங்க. சரியா, த சிஸ்டமேட்டிக் எரர் ஆர் ரீப்ரொடியூசபிள் inaccuracies that are constantly in the same direction. This occur often due to a problem that persists throughout the experiment. சரியா, டைரக்டாக என்ன அப்படின்னா சிஸ்டமேட்டிக் எரர்னா throughout the experiment. சரியா, டு a problem that persists throughout the experiment. எக்ஸ்பெரிமெண்ட்லேயே டைரெக்டாக த்ரூஅவுட்டாக உனக்கு ப்ராப்ளம் சம் எரர் ஃபார்ம் ஆகும். அதை சிஸ்டமேட்டிக் எரர்னு கொடுத்துருப்பாங்க. சரியா, அப்போ அந்த சிஸ்டமேட்டிக் எரரை எப்படி ரெடியூஸ் பண்ணுறாங்கிறத கொடுத்துருப்பாங்க. ரீப்ரொடியூசபிள் inaccuracies that are constituted in the same direction. சரி, அக்யூரேசி மீன்ஸ் துல்லியமான அர்த்தம். inaccuracy அப்படின்னா துல்லியமற்றது. சரிப்பா, அந்த சிஸ்டமேட்டிக் எரரில் ஃபஸ்ட்டு டைப்பு இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் கொடுத்துருப்பாங்க. அது கருவியில் ஏற்படும் பிழைன்னு அர்த்தம். when an instrument is not calibrated properly at the time of manufacture, instrumental error may arise. சரி, காலிப்ரேட்டட் மீன்ஸ் கால்குலேட் பண்ணுறது. அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் எரர் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய ப்ரொசீஜர், சரி, அதை எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க, அந்த உற்பத்தி பண்ணும்பொழுது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே சரியா சம் எரர் ஃபார்ம் ஆகும். மேனுஃபேக்சர் மீன்ஸ் சரி, அதை ஏற்படுத்துறது அல்லது உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துலையே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஃபார்ம் ஆகும். அதுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்டல் எரர். இஃப் எ மெஷர்மெண்ட் இஸ் மேட் வித் எ மீட்டர் ஸ்கேல் whose end is worn out, the result obtained will have error. This error can be corrected by choosing the instrument carefully. அடுத்தது imperfection in experimental technical or procedure. சரியா, எக்ஸ்பெரிமெண்டல் டெக்னிக்கில் ஆர் எக்ஸ்பெரிமெண்டல் ப்ரொசீஜரில் உனக்கு எரர் ஃபார்ம் ஆகும். சரியா, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டலை ஹேண்டில் பண்ணும்பொழுது திஸ் எரர் arises due to the limitation in the experimental arrangement. As an example, while performing experiment with a calorimeter, if there is no proper insulation, there will be radiation losses. This result in error, and to overcome this necessary correction has to be applied. Instrumental error அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோடைய உற்பத்தி பண்ணக்கூடிய இடத்துல சரி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே உனக்கு எரர் ஃபார்ம் ஆகிடும். சரி, அதான் ராங்காக கனெக்ஷனாக இருக்கிறது. இப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே உனக்கு டேமேஜ் ஆகும். ஆனால் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் எரரில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டலை ஹேண்டில் பண்ணும்பொழுது அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உள்ள சரியா இஃப் தேர் இஸ் நோ ப்ராப்பர் இன்சுலேஷன், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை
அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் தேர் இஸ் நோ ப்ராப்பர் இன்சுலேஷன், தேர் வில் பி ரேடியேஷன் லாஸஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, அதான் கலோரிமீட்டர் இருக்கும். இந்த கலோரிமீட்டரை சரியாக ஹேண்டில் பண்ணல அப்படின்னா அதில் தேர் வில் பி ரேடியேஷன் லாஸஸ். சரியா, கதிர்வீச்சு வெளிப்படுமாங்க. சரியாப்பா. அடுத்தது பர்சனல் எரர் கொடுத்துருப்பாங்க. திஸ் எரர் ஆர் டியூ டு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மிங் த எக்ஸ்பெரிமெண்ட், may be due to incorrect initial setup of the experiment or carelessness of the individual making the observation due to improper precaution. The personal error தனிப்பிழை, இண்டிவிஜுவல் எரர். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஒரு பர்சன் தனியாக ஹேண்டில் பண்ணும்போது இந்த எரர் ஃபார்ம் ஆகும், அதுக்கு பேர் பர்சனல் எரர். சரியா, மேபி டியூ டு இன்கரெக்ட் இனிஷியல் செட்டப். சரியா, இப்போ அந்த எக்ஸ்பெரிமெண்டலுடைய இனிஷியல் செட்டப்பை சரியாக ஹேண்டில் பண்ணாமல் அந்த பர்சனல் எரர் ஃபார்ம் ஆகும். அப்போ இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் கேர்லெஸ்னஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல் மீன்ஸ் தனிப்பிழைன்னு அர்த்தம், மேக்கிங் த அப்சர்வேஷன் டியூ டு இம்ப்ராப்பர் ப்ரிகேஷன். த நெக்ஸ்ட் ஒன், எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் கேசஸ். சரி, எக்ஸ்டர்னல் கேசஸ்னால் வெளியிலிருந்து எரர் ஃபார்ம் ஆகும். எப்படி சார் வெளியிலேருந்து எரர் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிள் பண்டலத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிம்பிள் பண்டலத்தை ஹேண்டில் பண்ணும்போது அந்த சிம்பிள் பண்டலம் ஒரு கிளாஸ் பாக்ஸுக்குள்ளார இருக்கும். அந்த கிளாஸ் பாக்ஸுக்குள்ளார விட்டு வெளியில் எடுத்துகிட்டு அப்படின்னா தென் எரர் டியூ டு எக்ஸ்டர்னல் கேசஸ் ஃபார்ம் ஆகும். சரி, வெளியிலேருந்து காற்று அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஏர் ஃபார்ம் ஆகிறதால தென் அது எக்ஸ்டர்னல் கேசஸ். அப்போ அந்த சிம்பிள் பண்டல் என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா தென் சரியாக வெயிட்டை நாம் கால்குலேட் பண்ண முடியாது. த சேஞ்ச் இன் தி எக்ஸ்டர்னல் கண்டிஷன் டூரிங் an experiment can cause error in measurement. For example, change in temperature, humidity or pressure during measurement may affect the result of the measurement. Then fifth one, least count error. சரி, அதாவது மீச்சிற்றளவு பிழை அல்லது மிகச்சிறிய பிழைன்னு அர்த்தம். சரி, அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஹேண்டில் பண்ணி வேல்யூ எடுக்கும்பொழுது ஸ்மால் எரர் ஃபார்ம் ஆகாது. ஸ்மால் வேல்யூவில் சரியா அந்த எரர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் லீஸ்ட் கவுண்ட் எரர்னு பேர். த லீஸ்ட் கவுண்ட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ தட் கேன் பி மெஷர்ட் பை த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட் and the error due to this measurement is least count error. This instrument resolution hence is the cases of this error. Least count error can be reduced by using a high precision instrument for the measurement. High precision means அப்படின்னா அதிக சென்சிட்டிவ், அதாவது மிக அதிகமான அல்லது துல்லியமான இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ஸ்மாலஸ்ட் வேல்யூவை ஹேண்டில் பண்ணும்போது இந்த லீஸ்ட் கவுண்ட் எரர் ஃபார்ம் ஆகும். சரிப்பா. அடுத்தது ரேண்டம் எரர், சமவாய்ப்பு பிழைன்னு அர்த்தம். ரேண்டம் எரர் மே அரைசஸ் டியூ டு ரேண்டம் அண்ட் அன்பிரிடியபிள் variation in experimental condition like pressure, temperature, voltage supply, etc. Error may be also be due to personal error by the observer who performed the experiment. Random error are sometimes called changes error. ஏன் இந்த ரேண்டம் எரர் சேஞ்சஸ் எரர்னு கொடுக்குறாங்கன்னா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 பர்சனை ஹேண்டில் பண்ண சொல்கிறோம். சரியா, ஒரு பர்சன் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஹேண்டில் பண்ணி சம் ரீடிங்கை கால்குலேட் பண்ணுவார். சம் அதர் பர்சனை அதே எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது சம் டிஃப்ரெண்ட் ரீடிங் அங்கே ஃபார்ம் ஆகும். சரியா, அப்போ அங்கே 2 டிஃப்ரெண்ட் ரீடிங் ஃபார்ம் ஆகிறதால அதுக்கு பேர் ரேண்டம் எரர். இந்த ரேண்டம் எரர் எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா, when different reading கொடுத்துருப்பாங்க, when different reading
are obtained by a person every time he repeat the experiment. Personal error occur, for example, consider the case of the thickness of a wire measuring using a screw gauge. சரியா, ரெண்டு பர்சன், அதாவது டிஃப்ரெண்ட் பர்சன் தான் ஒரே சேம் எக்ஸ்பெரிமெண்ட்டை ஹேண்டில் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ரீடிங்கை அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ரீடிங் அங்கே ஹேண்டில் பண்ணுவாங்க. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் ரீடிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, எவ்ரி டைம் ஹி ரிப்பீட்டட் த எக்ஸ்பெரிமெண்ட்டை ரிப்பீட்டடாக நாம் மெஷர்மெண்ட் பண்ணும்பொழுது சம் டிஃப்ரெண்ட் ரீடிங் ஃபார்ம் ஆகும். டிஃப்ரெண்ட் ரீடிங்க்கு தென் ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூ ரெப்ரசன்ட் பண்ணும்பொழுது தட் இஸ் ரேண்டம் எரர் அங்கே ஃபார்ம் ஆகும். கன்சிடர் த கேஸ் ஆஃப் த திக்னஸ் ஆஃப் எ ஒயர் measured using a screw gauge. The reading taken may be different for different trial. In this case of a large number of measurements are made and then the arithmetic mean is taken. Arithmetic mean is sarasari. சரி, அந்த டிஃப்ரெண்ட் ரீடிங்க்கு நாம் மீன் வேல்யூ ஆர் ஆவரேஜ் வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது இட் இஸ் ரெடியூசஸ் த ரேண்டம் எரர் ஆர் minimize the random error. If n number of trial reading are taken in experiment. சரியா, அந்த ஸ்க்ரூ கேஜில் என்ன பண்ணுற அப்படின்னா நம்பர் ஆஃப் தி ரீடிங்கை மெஷர்மெண்ட் பண்ணுற அண்ட் த ரீடிங் ஆர் A1, A2, A3 up to dot AN. This arithmetic mean is AM is equal to AN plus A1 plus A2 plus A3 plus up to dot AN by N. Therefore AM is equal to then 1 by N summation I is equal to 1 to N AI, where usually this arithmetic mean is taken as the best possible true value of the quantity. சரியா, ஒரு ட்ரூ வேல்யூவை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ரீடிங்க்கு நாம் மீன் வேல்யூவை கால்குலேட் பண்ணால் ஈஸியாக ட்ரூ வேல்யூ அங்கே ஃபார்ம் ஆகும். சரியா, இந்த நெக்ஸ்ட் ஒன்று கிராஸ் எரர், அதாவது சுழி பிழைனா. திஸ் எரர் கேஸ் டியூ டு தி ஷியர் கேர்லெஸ்னஸ் ஆஃப் அன் அப்சர்வர் இஸ் கால்டு கிராஸ் எரர். சரியா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை குரூப்பாக ஹேண்டில் பண்ணும்பொழுது ஷேர் பண்ணும்பொழுது சரியா அதில் கேர்லெஸ்னஸ் ஃபார்ம் ஆகும், அதை கிராஸ் எரர்னு கொடுத்துருப்பாங்க. இதை எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ரீடிங் ஆன் இன்ஸ்ட்ருமெண்ட் வித்தவுட் செட்டிங் இஸ் ப்ராப்பர்லி. சரியா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய செட்டிங்கு ப்ராப்பராக இருக்காது, வித்தவுட் செட்டிங்காக இருக்கும். டேக்கிங் அப்சர்வேஷன் இன் எ ராங் மேனர் without bothering about the source of error and the precaution. சரியா, take reading or observation in a wrong manner. சரியா, ரீடிங் எடுத்து எழுதும்பொழுது இதன் ராங்காக நாம் ஹேண்டில் பண்ணுறது. ரெக்கார்டிங் ராங் அப்சர்வேஷன். சரியா, ராங்காக அங்கே ரெக்கார்ட் பண்ணுறது. யூஸிங் ராங் வேல்யூ ஆஃப் தி அப்சர்வேஷன் இன் கால்குலேஷன். சரியா, அந்த ரீடிங்க்கு ராங் கால்குலேஷனை ஃபாலோ பண்ணும்போது இந்த கிராஸ் எரர் ஃபார்ம் ஆகும். திஸ் எரர் கேன் பி மினிமைஸ்டு ஒன்லி when an observer is careful and mentally alert. சரி, இந்த கிராஸ் எரரை மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா அப்சர்வர், அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஹேண்டில் பண்ணக்கூடிய அப்சர்வர் அவர் எப்படி இருக்குன்னா கேர்ஃபுல்லி ஆர் மென்டலி அலர்ட்டாக இருக்கும். சரியா, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், அதை ஃபாலோ பண்ணிங்க.